அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலின் கதை முடிந்தது. அரசியல் மாற்றம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து செஞ்சுருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வெளியேறக்கூடிய தகவலின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழகத்தில் தெரியும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டி வந்து வந்திருக்காரு. இதில் வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து வந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இளைஞர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை வந்து பிரிக்கும் வகையில் இப்போ இளைஞர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு தான் வந்து ஓட்டு வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். இளைஞர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றங்கள் வந்து ஏற்படணும் அப்படின்ற ஒரு நோக்கோடும் பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து இதில் வந்து உட்படுத்தி இப்போ அதிரடியாக திமுக வந்து படுதோல்வி வந்து அடையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. இந்த தேர்தலின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வந்து வந்திருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறாரு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா திமுகவுடைய அமைச்சரவை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தக்க வைக்க போகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி வந்து தக்க வைக்க போகிறாரு அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்குது. அனைவருக்குமே தெரியும் எந்த பக்கம் வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே ஒரு சில சலசலப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் வந்து நடந்திருக்கு. இருந்தாலுமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. இந்த ஓட்டின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருந்திருக்கு. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலையில் எழுதப்பட்ட ஒரு விதியாக வந்து இருக்க போகுது. இருந்தாலும் தமிழகத்தில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் வரப்போகுது அப்படின்ற இளைஞர்கள் அனைவருமே ஒரு ஒன்று சேர்ந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.